வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. களை நீக்கி களை வளர்ப்போம். நம் வாழ்வு ஒரு முறைதான். அதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் மகிழ்வோடு நிறைவோடு அமைதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணமே தான் நம்மை நற்சிந்தனையில் ஈடுபடுத்தும். கலை என்பது எது? அதை எப்படி நீக்குவது? தேவையில்லாத எல்லாமே கலைதான். தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையில்லாத குணங்கள், இவற்றை நீக்க வேண்டும். இதை நம் பயிற்சியின் மூலம் மட்டுமே தான் நீக்க முடியும். அதாவது நம்மையோ பிறரையோ துன்பப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எல்லாமே நீக்க வேண்டியவை. அதற்கு பயிற்சி தான் தேவை. முறையாக உறுதியாக சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறதென்றால் அதற்கு இறை நிம்மதி உண்டு என புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் மனம் சமாதானம் அடையும். அதேபோல் பிறருடைய தவறை திருத்த நாம் பிறக்கவில்லை, நம்மை திருத்த தான் நாம் பிறந்துள்ளோம். இதை முழுமையாக உள்வாங்கினால் நம்மை மேம்படுத்தும் பயிற்சியில் மட்டும்தான் ஈடுபடுவோம். பிறர் திருத்தவோ பழிவாங்கும் எண்ணமோ பொறாமையோ சிறிதளவும் கூடாது. இயற்கை எல்லாவற்றையும் சரி செய்யும். அதனால்தான் இந்த 6 குணங்களை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம். இந்த 6 தீய குணங்களையும் நீக்கிவிட்டு 6 நற்குணங்களாக மாற்ற கலையே நல்ல கலை. அதாவது என்ன? தவம் செய்து என்னவாக மாற்ற வேண்டும் என்றால் பேராசை நிறைமனமாகவும், கோபத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நிறையாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றி இந்த 6 நற்குணங்களாக மாற்றும்போது வாழ்க்கை வளப்படும். இந்த கலையை வளர்த்தால் வாழ்வு சிறக்கும். தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். இனியேனும் அன்றாட வாழ்வை ஆழ்ந்து ஆய்ந்து அனுபவிப்போம். அன்றன்றைய வாழ்வுதான் நமது பொக்கிஷம். ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து ருசித்து வாழ பழகினால் அதுவே ஒரு கலையாகும். எந்த கலைக்கும் ஒரு சிறு நுணுக்கம்தான் இருக்கும். அதை கற்றுவிட்டால் எளிது. அதே போல்தான் வாழ்தலும் ஒரு கலை. இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அனுபவித்து கொண்டுள்ள மனிதனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. மெய்ஞானம் கற்க வேண்டியது அல்ல, மெய்ஞானம் அது உணர வேண்டியது. உணர்ந்தால் இயற்கை துன்பத்தை வாழ்வின் துன்பமாக மாற்றாமல் நிறைவாக நிறைவு செய்து மன மகிழ்வுடன் வாழலாம். இக்கலையை வளர்க்க கையில் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. ஒரு சின்ன கதை மூலம் இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்வின் துன்பத்தின் எல்லைக்கே போய்விட்டால் ஆற்றோரமாக அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கும்போது, அதாவது வறுமை அவனை வாட்டியது. ஒரு கட்டத்தில் அவன் கூழாங்கல்ல நிறையா அந்த ஆற்றங்கரையோரங்கள கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அந்த ஆற்றின் மேலே உட்காந்து ஒவ்வொரு கல்லாக அந்த இருட்டில் தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருக்கான். எறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் விடியல் நேரம் வருகிறது. அப்பொழுது கையில் இருக்கும் அந்த கூழாங்கல்லை பார்க்கும்போது அது ஒரு வைரக்கல், மாணிக்கக்கல். ஆஹா, இது மாணிக்கக்கல் ஆச்சு, இது விலை உயர்ந்ததாச்சு, இதையா இவ்வளவு நேரம் இப்படி ஆற்றில் தூக்கி எரிந்து கொண்டிருந்தோம் அப்படி என்று அவன் சிந்தித்தான். அதாவது என்ன சொல்லுகிறது இறை என்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், அதாவது பிரச்சனைகள் என்பது வாய்ப்பு ஆகும். வாய்ப்பையும் பயன்படுத்தி நீ முன்னுக்கு வர வேண்டும். அப்படி இல்லையெனில் நீ அந்த பிரச்சனையில் மூழ்கி விடுவாய் என்பதையே இக்கதை உணர்த்துகிறது. வாழ்க வளமுடன். நன்றி.